ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43 அதிகாரம் 7 வசனம். ஆண்டவர் மனுமக்கள் எப்படி அவருடைய மகிமையினால் கருத்தினால் சிருஷ்டித்தார். ஏற்காக அவருடைய மகிமைக்கென்று இந்த ஜனங்கள் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருக்கு கனம் உண்டாக வேண்டும், அவருக்கு உயர் உண்டாக வேண்டும், அவருடைய நாமத்து மேன்மை உண்டாக வேண்டும், உயர் உண்டாக வேண்டும், மேன்மை உண்டாக வேண்டும், மதிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனுமக்களை ஏன் அப்படி மகிமையா படைத்தார்? கனவுடையவளா படைத்தார், விசேஷமானவளா படைத்தார். ஏன்? அவரு மகிமை உண்டாகும்படியாக, ஆண்டவர் மகிமை உண்டாகும்படியாக, இவள் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய நீதிர நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய மகா மகிமையான பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை மேன்மை உண்டாக வேண்டும், கனம் உண்டாக வேண்டும். அதற்கென்று சிருஷ்டித்தார். என்ன வாசியுங்கள்? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கின, சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, சிருஷ்டித்தார் உருவாக்கினார் படைத்தார், சிருஷ்டித்தார் உருவாக்கினார் படைத்தார், அவளை சிருஷ்டித்தார் உருவாக்கினார் படைத்தார், சிருஷ்டித்தார் உண்டு பண்ணினார் படைத்தார், உருவாக்கினார் சிருஷ்டித்தார் படைத்தார். ஏற்காக அவருடைய மகிமைக்கென்று, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று மனுமக்களை ஏற்காக படைத்தார், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. ஆகவே மனுமக்கள் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க வேண்டும். உலகத்திலே காணப்படுகிற சகல மனுமக்களும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மகிமை உண்டாக்குற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், உருவாக்கினார், படைத்தார். எல்லா ஜனங்களையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், உருவாக்கினார், படைத்தார், உண்டு பண்ணினார். எல்லா ஜனங்களையும் அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி விதமாக உருவாகி படைத்த ஜனங்கள் கெட்டு போனார்கள், பாவிகளாய் போனார்கள். அதில் ஒரு கூட்டம் பேர் என்ன? ரட்சிக்கப்பட்டார்கள், பாவத்தில் விடுவிக்கப்பட்டார்கள், தேவனுடைய மகிமையை மீண்டும் பெற்றார்கள், தேவனுடைய மகிமையானவர்களாக மாறினார்கள். அவர்கள் இந்த மகிமையை இழந்து போகும்போது தேவனுக்கு எவ்வளவு மகிமை குலைச்சல் உண்டாகிறது. ஆண்டவர் மொத்தமாகவே மனுமக்களை அவருடைய மகிமைக்கென்று படைத்தார், உருவாக்கினார், படைத்தார், சிருஷ்டித்தார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ஜனங்கள் மேல் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கென்று படைத்தார், சிருஷ்டித்தார். இப்ப நிலைமை என்ன? நேர்மாறான நிலைமை. ஜனங்கள் மூலமாக என்ன? அவருடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல். அவருடைய கரத்தினால் உருவாக்கி சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த, அவருடைய கரத்தினால் உருவாக்கினார், படைத்தார், அவருடைய கரத்தினால் ஜென்மித்தார், அவருடைய கரத்தினால் உண்டு பண்ணினார். அப்படி படைத்தார் ஜனங்கள் மூலமாக. இப்பொழுது என்ன? ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை குலைச்சல். அது யார் மூலமாக? பாவத்தில் விடுவிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நாங்களே ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ஆவிக்கிறவர்கள், நாங்களும் கர்த்தருடைய சபையார், நாங்களும் மோட்சத்திலே குதிப்போம் என்று சொல்லுகிற ஜனங்கள் மூலமாக அதிகமான மகிமை குலைச்சல், அதிகமான மகிமை குலைச்சல் உண்டாகிறது. ஆண்டவரோ இவர்களை தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்தார், உருவாக்கினார், படைத்தார். கெட்டு போனதான் இவர்கள், பாவிகளாக காணப்பட்ட இவர்களை மறுபடியும் சிருஷ்டித்தார், உருவாக்கினார், படைத்தார். ஆவிக்கிறவர்கள் படைக்கப்பட்டார்கள், ஆவிக்கிறவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், ஆவிக்கிறவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், மகிமை நிறைந்த ஜனங்களாக மாற்றப்பட்டார்கள். நிலைமை என்ன? எல்லாம் இழந்து பாவிகளாய் மாறி நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குகிறார்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சலை உண்டாக்குறவர்களா இருக்கிறார்கள், மகிமை குறை உண்டாக்குறவர்களா இருக்கிறார்கள், தப்ப மாட்டார்கள். இவர்கள் பாவிகள் தான். விதமாக காணப்படுகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குறவர்கள் பாவிகள் தான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். அப்படி தேவ மகிமையற்று போனதான ஜனங்களுக்கு ஒரு கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்டு தேவ மகிமையுடையவர்களாக மாறினார்கள்.
அவர்கள் அனைவருடைய நிலைமை என்ன? பழைய நிலைமைதான். எப்படி? தேவனுடைய மகிமை அற்றுப்போன நிலைமைதான், அவருடைய மகிமை இழந்து போன நிலைமைதான். ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தார். இப்பொழுது நிலைமை என்ன? ஒன்றுக்கு உதவாத நிலைமை, வெறும் மோசமான நிலைமை, வெறும் உதவாத நிலைமை, வெறும் கீழ்த்தரமான நிலைமை, வேறு கேடுகட்ட நிலைமை, வேறு அசுத்தமான நிலைமை, வேறு அமலட்சணமான நிலைமை, ஒரு உருப்படா நிலைமை, வெறும் பொய்யினால் நிறைக்கப்பட்ட நிலைமை, எல்லா பாவங்களால் நிறைக்கப்பட்ட நிலைமை. இவர்கள் தப்புவார்களோ? தப்ப மாட்டார்கள். இவர்கள் தப்புவார்களா? தப்ப போகிறார்களா? தப்பவே மாட்டார்கள். தப்பவே செய்ய மாட்டார்கள். தப்பி போக மாட்டார்கள். வீணாய் போனவர்கள் இவர்கள். இறைவே தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது என்ன வாசிக்கிறோம்? வீணாய் போனவர்கள், பிரயோஜனமற்று போனவர்கள், வீணானவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள். இவர்களால் எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த உபயோகமும் இல்லை, எந்த உபயோகமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனமற்று போனவர்கள், வீணாய் போனவர்கள். வாசிங்கள். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றுவது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணான காரியங்களை செய்து, வீண் காரியங்களை செய்து, உதவாத காரியங்களை செய்து தேவ மகிமையை மாற்றிவிட்டார்கள். தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். தேவனுடைய மகிமையை அவளை விட்டு எடுபட்டு போனது. வீணான காரியங்களை செய்து, வீணாய் போன காரியங்களை செய்து, உதவாத காரியங்களை செய்து தேவ மகிமையை இழந்தார்கள், மகிமையற்று போனார்கள். வீணான காரியங்கள், பிரயோஜனமில்லாத காரியங்கள், ஒன்று உதவாத காரியங்களை செய்து வீணாய் போனார்கள். தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். வீணாய் தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். பாவம் செய்து வீணாக தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய மகிமை இவர்களுக்கு இல்லை. தேவனுடைய மகிமை இவர்கள் மேல் இல்லை. தேவனுடைய மகிமை இவர்களோடு இல்லை. தேவனுடைய மகிமை இவர்களுக்குள்ளே இல்லை. தேவனுடைய மகிமை இவர்களை தங்க இடமில்லை. இவர்கள் வீணாய் போனவர்கள், உதவாமல் போனவர்கள், உபயோகமற்று போனவர்கள், பிரயோஜனமற்று போனவர்கள், அசுத்தமாய் போனவர்கள், ஆகதவளாய் போனவர்கள், அவலட்சணம் அடைந்து போனவர்கள், கெட்டு போனவர்கள், வீணாய் போன நிலைமையோடு காணப்படுகிறார்கள். வீண். நிச்சயப்பட்ட சொன்னது வீண். ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னது வீண். நாங்கள் ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் வீண். நாங்கள் ஆவிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வது வீண். மோட்சம் போவோம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் வீண். பிரயோஜனம் இல்லாதது. பிரயோஜனம் இல்லை. நாங்கள் மோட்சம் போவோம் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. ஆவிகள் சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் விசுவாசிகள் சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய சபையாரை சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமற்று போனார்கள், உபயோகமற்று போனார்கள், வீணாய் போனார்கள். இந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். விடுதலை வர வேண்டிய விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அந்த நாமத்துக்கு மகிமை வலைச்சல் உண்டாகி உண்டாகி காணப்படும் போது என்ன உண்டாகும்? தண்டனை உண்டாகும். தேவ தண்டனை உண்டாகும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைவு உண்டாக்கும் போது, மகிமை குலைச்சலை உண்டாக்கும் போது தண்டனை உண்டாகும். தண்டிக்கப்படுவார்கள். இவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து போக ஒரு காரணம் என்ன? அதிகமாக மனுஷரால் ஒரு மகிமை விரும்புகிறார்கள். தேவனால் வருவதான மகிமையான பாக்கியங்களை விரும்புகிறதில்லை.